முதலமைச்சர் இப்போ இல்லை, இறந்து போன முதலமைச்சரை திட்டக்கூடாது, அதனால சரியில்லைங்கிற மரபு இல்லைங்கிறதுனால முன்னாள் முதலமைச்சரை பற்றி குறை சொல்லலை. ரஜினிகாந்த் பேசவே கூடாது, ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரவே கூடாது, ரஜினிகாந்த் ஜனநாயகம் பற்றியே பேசக்கூடாது, ஆட்சி பற்றியே பேசக்கூடாது. இளைஞர்கள் இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் மொபைலில் கூப்பிட்ட உடனே யாரும் ஆர்கனைஸ் பண்ணல. 5000 பேர் 10,000 பேர் அங்கங்கே பீச்சில் கூடுறாங்க, அங்கங்கே பல்வேறு கிராமங்களில் கூடுறாங்க. இது மக்களுடைய இளைஞர்களுடைய உணர்வுகளை காட்டுகிறது. காவல்துறை என்ன பண்ணுவாங்க, ஊரில் இருக்கிற 4 போலீஸ்காரன் ஒரு எஸ்ஐ போய் செஞ்சுறாங்க. அது பாட்டு மாடு ஓடிட்டு இருக்கு, ஆள் பாட்டு பின்னாடி ஓடிட்டு இருக்கான், போலீஸும் சேர்ந்து ஓடிட்டு இருக்கு. அவர் நினைக்கிற கருத்துக்களை நண்பர் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதில் என்ன தவறு இருக்கிறது? எந்த தவறும் இல்லை. இன்னும் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது மட்டும் என்ன ஒழுங்காக இருந்துருந்துச்சா? இப்போ ஏதோ 6 வருஷமும் ஒழுங்காக முறையான ஆட்சி, செம்மையான ஆட்சி, ஒழுக்கமான ஆட்சி, ஒழுங்கான ஆட்சி நடந்த மாதிரி சொல்லிட்டே இருக்கீங்க. இறந்து போனதுனால விட்டுருவோம், அவ்வளோதான். முதலமைச்சர் இப்போ இல்லை, இறந்து போன முதலமைச்சரை திட்டக்கூடாது, அதனால சரியில்லைங்கிற மரபு இல்லைங்கிறதுனால முன்னாள் முதலமைச்சரை பற்றி குறை சொல்லலை. அந்த 5 வருஷமும் என்ன லஞ்ச லாவண்யம் இல்லாத முறையான நேர்மையான ஆட்சியாக நடந்துச்சு இல்லை? மக்களை சந்திக்கிற முதலமைச்சராக இருந்தார் இல்லை, அது வேறு விஷயம். அதாவது இறந்த பிறகு அவர் இறந்த முதலமைச்சரை பற்றி குறை சொல்வது சரியல்ல, அதனால் அதுக்குள்ளே போகலை. இப்போ இருக்கிற முதலமைச்சர் ஒழுங்காக செயல்படணும், அவ்வளோதான். அதுதான் நம்முடைய வேண்டுகோள். சூப்பர் ஸ்டார் நண்பர் ரஜினிகாந்த் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து அவர் என்ன சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. 2 கருத்தை சொல்கிறதுக்கும் அந்த 2 பேருக்கும் உரிமை இருக்குது. அவர் என்ன வேணாலும் அவர் சொல்லலாம், இவர் என்ன வேணாலும் இவர் சொல்லலாம். அது 2 பேருக்கும் அவங்க கருத்தை அவங்க சொல்கிறதுக்கு அவங்க உரிமை இருக்குது. 2க்கும் இடையில என்னுடைய கருத்து என்னென்னா, ஜனநாயக நாட்டில் ஜனநாயகத்தை பற்றியோ அரசியலை பற்றியோ பேசுகிற உரிமையோ அல்லது அரசியலுக்கு வர்ற உரிமையோ விரும்பினால் யாருக்கு வேணாலும் இருக்குது. யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் ஜனநாயக நாட்டில் கருத்து சொல்லலாம். கட்சி தலைவராக இருந்தால் தான் கருத்து சொல்லணும் இல்லை. சாதாரண குடிமகன் கூட ஆட்சியை பற்றி குறை சொல்லலாம், ஆட்சியை பற்றி கருத்து சொல்லலாம், கட்சிகளை பற்றி கருத்து சொல்லலாம், தலைவர்களை பற்றி கருத்து சொல்லலாம், நடைமுறைகளை பற்றி கருத்து சொல்லலாம். இந்த உரிமை ஜனநாயக நாட்டில் வழங்கப்பட்டிருக்கிற உரிமை. இவர் பேசவே கூடாது, இவர் கருத்து சொல்லவே கூடாது, இவர் அரசியலுக்கு வரவே கூடாது அப்படின்னு ஜனநாயகத்தில் யாருக்கும் எந்த உரிமையும் வழங்கப்படலையே. ரஜினிகாந்த் அவர்களுக்கு அவர் சொல்கிற கருத்துக்கு மாற்று கருத்து சொல்வதற்கு சரத்குமாருக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் ரஜினிகாந்த் பேசவே கூடாது, ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரவே கூடாது, ரஜினிகாந்த் ஜனநாயகம் பற்றியே பேசக்கூடாது, ஆட்சி பற்றியே பேசக்கூடாது அப்படின்னு இன்னொருத்தர் சொல்கிறதுக்கு ஜனநாயகத்தில் என்ன உரிமை அப்படி தரப்பட்டிருக்கிறது. அதனால் நம்ம ரஜினிகாந்துக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அவர் யாரை பற்றி வேணாலும் சொல்லலாம், எதை பற்றி வேணாலும் பேசலாம். அதனால் அவர் அரசியலுக்கு வர்றது வராதது அவருடைய விருப்பம். அவர் வர்றேன்னு ஒன்றும் சொல்லலை. அவர் வர விரும்பினா வரலாம். இதெல்லாம் நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் எடுக்க வேண்டிய முடிவே தவிர அவரை யாரும் வற்புறுத்தவும் முடியாது, வரக்கூடாதுன்னு கட்டாயப்படுத்தவும் முடியாது. அப்படி சொல்கிற உரிமை யாருக்கும் இருப்பதாக நான் கருதவில்லை. ஷோ வந்து ஒரு மிகச்சிறந்த விமர்சகர், எழுத்தாளர், பல பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லக்கூடிய ஒரு அறிவாற்றல் நிறைந்த ஒரு நல்ல அறிஞர். அவருடைய பல பிரதமர்களுக்கு பல முதலமைச்சர்களுக்கு நெருக்கமாக இருந்திருக்கிறார். அவருடைய விருப்பப்படுற கருத்துக்களை, அவருடைய உணர்வுகளை, அவருடைய கருத்துக்களை எல்லாம் தைரியமாக துணிச்சலாக சொல்லக்கூடிய ஒரு சிறந்த எழுத்தாளர். அதனால் அவரை போற்றி அவருடைய பத்திரிகை விழாவில் பேசுகிற போது இந்த கருத்துக்களை நண்பர் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அசாதாரண சூழ்நிலை என்று அவர் சொல்லியிருப்பது நான் கருதுகிறேன். முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் திடீரென்று இயற்கை எழுதிவிட்டார், யாரும் எதிர்பார்க்காதது. அதே மாதிரி மூத்த தலைவராக இருக்கக்கூடிய திமுக தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார்கள். இந்த மாதிரி தமிழ்நாட்டுடைய வழக்கத்திற்கு மாறான அசாதாரணமான சூழ்நிலைகள் தமிழ்நாட்டிலே அரசியல் ரீதியாக நிலவி கொண்டிருக்கிறது என்கிற அடிப்படையில் அவர் நினைக்கிற கருத்துக்களை நண்பர் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதில் என்ன தவறு இருக்கிறது? எந்த தவறும் இல்லை. அரசு பொது விடுமுறை அப்படின்னு சொல்லி ஒரு தவறான கருத்தை வந்து எதிர்கட்சி பரப்புனாங்க. அந்த அளவுக்கு தான் எதிர்கட்சி இருக்கு. இந்த பத்திரிகையில் வந்த செய்திகள்ங்க பொது விடுமுறை கிடையாதுன்னு மத்திய அரசு சொன்னதாக செய்திகள் வந்தது. அதை ஒட்டி பல பேரும் அந்த டிவியில் நீங்கள் தான் போட்டுங்க, எல்லாத்தையும் நீங்கள் தான் காரணம். டிவியில் அவசரமாக பிரேக்கிங் நியூஸ் பார்த்தெல்லாம் பிடிச்சிட்டு உள்ளே போடுறீங்க. மத்திய அரசு அறிவிப்பு விடுமுறை ரத்து. மத்திய அரசு அறிவித்தாலும் மாநில அரசு தான் பொங்கலுக்கு லீவு உண்டா இல்லையாங்கிறது தமிழ்நாடு அரசு தான் அறிவிக்கணும். அதுக்குள்ளே நீங்கள் போட்டீங்க. உங்களை பார்த்தோன்னே எங்களுக்கு கட்சி தலைவர்களுக்கு வேகம், உடனே உங்களோட சேர்ந்து ஒடியாடணும் இல்லையா, உடனே இது கண்டனம் அப்படின்னு வேகமாக கட்சி தலைவர்களும் கொடுத்தாங்க. அவ்வளோதான்.
காங்கிரஸ் ஆட்சி காலத்தில், இங்கே திமுக ஆட்சி காலத்தில் அந்த 3 வருஷம் ஜல்லிக்கட்டு தமிழ்நாட்டில் நடைபெற்றது. இப்போ இந்த 3 வருஷம் பிஜேபி அங்கே வந்த பிறகு கடந்த 3 பட்ஜெட் முடிஞ்சு போச்சு, இன்னும் 2 பட்ஜெட் தான் இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் இந்த மந்திரிகள்லாம் கண்டிப்பாக வருது. ஒரு பக்கத்தில் நேற்றைய கூட முந்தா நாள் பொங்கல் அன்னைக்கு 14ஆம் தேதி சாயங்காலத்தில் கூட என்னைக்கு நம்முடைய ராதாகிருஷ்ணன் பிஜேபி அமைச்சர் மக்களிடத்தில் பகிரங்க மன்னிப்பு கேட்குறேன், நீங்களே தான் போடுறீங்க டிவியில். ஒரு பக்கம் அவர் சொல்லிகிட்டு இருக்காரு மன்னிப்பு கேட்டுட்டு, இன்னொரு பக்கம் தமிழிசை பக்கத்தில் நின்று பிஜேபி தலைவர் இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்குது, எந்த நிமிஷத்துலேயும் நான் உத்தரவை எதிர்பார்க்குறேன், இந்த நிமிஷத்துலேயும் கூட உத்தரவு வரலாம், இந்த உடனடியாக ஜல்லிக்கட்டு நடக்கிறதுக்கான வாய்ப்பு வரலான்னு ஒரு பக்கம் மாநில தலைவர் சொல்கிறதையும் நீங்கள் தான் ரெண்டையும் போட்டுட்ருக்கீங்க டிவியிலெல்லாம். ஆக அவர்களுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பாவம் அவங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். மத்திய அரசாங்கத்தினுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய மூட் என்ன, மைண்ட் செட் என்ன, அங்கே ஆக்சுவலாக என்ன நடக்குதுங்கிறது இந்த 2 பேருக்குமே தெரியலன்னு நினைக்கிறேன் பாவம். அதனால தான் ஆளுக்கு ஒரு கருத்தை சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் மொத்தத்தில் எல்லாருமே சேர்ந்து தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி இருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேற்றப்படவில்லை, அவர்கள் தந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை. அதனால தான் அழுத்தத்திலேயும் கோபத்திலேயும் ஆத்திரத்திலேயும் இருக்கிற இளைஞர்கள் அங்கங்கே தடை இருந்தாலும் தடைகளை மீறுவோம் என்று சொல்லி இளைஞர்கள் இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் மொபைலில் கூப்பிட்ட உடனே யாரும் ஆர்கனைஸ் பண்ணல. 5000 பேர் 10,000 பேர் அங்கங்கே பீச்சில் கூடுறாங்க, அங்கங்கே பல்வேறு கிராமங்களில் கூடுறாங்க. இது மக்களுடைய இளைஞர்களுடைய உணர்வுகளை காட்டுகிறது. தமிழர்களுடைய ஒரு பண்பாடு கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட ஒரு வீர விளையாட்டு அது. அதற்கு தடையா என்று இளைஞர்கள் கொதித்தெழுகிறார்கள். அங்கங்கே அவர்களே கூடுகிறார்கள், அவர்களே போராட்டம் நடத்துகிறார்கள். கிராமங்களில் இப்போ நேற்று சிவகங்கை மாவட்டத்திலெல்லாம் 60க்கும் மேற்பட்ட இடங்களில் மஞ்சு வரட்டு இது மாதிரி ஜல்லிக்கட்டு நடந்திருக்கிறது. இதுக்கு முன்னாலெல்லாம் 4 இடத்துல நடக்கும், 5 அதுவே புதுக்கோட்டையில், மதுரையில், இந்த மாதிரி இந்த பகுதிகளில் எல்லாம் வழக்கமாக 5 இடம் 10 இடத்துல நடக்கும். இப்போ 50 இடத்துல நடந்திருக்காங்க. காவல்துறை என்ன பண்ணுவாங்க, ஊரில் இருக்கிற 4 போலீஸ்காரரும் ஒரு எஸ்ஐ போய் கெஞ்சுறாங்க. அது பாட்டு மாடு ஓடிட்டு இருக்கு, ஆள் பாட்டு பின்னாடி ஓடிட்டு இருக்கான், போலீஸும் சேர்ந்து ஓடிட்டு இருக்கு. எல்லாம் முடிச்ச உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள ரிக்வஸ்ட் பண்ணி ஒரு 10 பேரை கொடுங்க, 5 பேரை கொடுங்க, தடையை மீறினதுக்காக கேஸ் போடுறோன்னு ஃபார்மலாக அரெஸ்ட் பண்ணி கேஸ் போட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்களையும் விடுதலை பண்ணுங்கிறது காங்கிரஸுடைய வேண்டுகோள். ஆக இதுக்கெல்லாம் முழு ரெஸ்பான்சிபிலிட்டி, முழு பொறுப்பு மக்களை அவதிக்குள்ளாக்கியதோ சிரமத்துள்ளாக்கினதோ அல்லது இது மாதிரி தடையை மீறக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டதோ கைது தடையடி இந்த மாதிரி இந்த சம்பவங்கள்லாம் நடப்பதற்கான ஹோல் ரெஸ்பான்சிபிலிட்டி லைஸ் வித் பிஜேபி கவர்மெண்ட். அதெல்லாம் நீங்கள் அவர் ஒரு பக்கம் எல் கணேசன் தமிழ்நாட்டு தலைவர் ஏறு தழுவுதல்னு தழுவுங்கிறாரு, காலமாட்டை தழுவுங்க தப்பு இல்லை ஏறு தழுவுங்கிறாரு. இன்னொருத்தர் அகில இந்திய செயலாளர் நினைக்கிறேன் ராஜா நினைக்கிறேன், அவர் வீட்டில் மாடு எல்லாம் பொங்கல் வச்சு அவுத்து விட்டாருன்னு சொல்கிறாங்க. இது மாதிரி ஒரு பக்கம் பிஜேபி அவர் பாட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க, இவர் பாட்டுக்கு டெல்லியில் உட்காந்து அவர் பாட்டுக்கு ஜோக் அடிச்சிட்டு இருக்காரு. எல்லாம் அரசாங்கத்தை இழைக்கிறதெல்லாம் இல்லை, சுப்பிரமணிய சாமி கையில் ஒன்றும் கிடையாது பாவம். அது ஒன்றும் சீரியஸாக நான் ஒன்றும் எடுத்துக்கல. மக்களும் அவர் அடிக்கிற ஜோக்கெல்லாம் அடிக்கடி ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. சில விஷயத்தில் சரியாக சொல்லுவார், சில விஷயத்தில் ஜோக் அடிப்பார், வேணும்னே கூட ஜோக் அடிப்பார்.